இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு பிடிச்சிருச்சு. பிரபுதேவா அப்போ பாம்பேயில் ராத்தோர் அப்படின்னு ஒரு படம் அக்ஷய்குமார் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் என் கூட கான்டாக்டில் இருந்தார். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமுதத்தில் தொடர் கதை வரும். அதை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் இந்த வாரம் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குது சார். நாங்கள் ஒரு கதையை பண்ணுறதா இருந்தால் 3 ட்விஸ்ட் வைப்போம். ஆரம்பத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, நடுவில் இன்டர்வலில் ஒரு பிளாக்கு, கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு, 3 ட்விஸ்ட்டோட கதை முடிஞ்சிடும். நீங்கள் 27 வாரம் கதை வந்திருக்கு, 27 ட்விஸ்ட் இருக்குது சார் இதில் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்ல கதை சார், நாங்கள் இதை பண்ணுவோம் நாம அப்படின்னு சொல்லி அக்ஷய்குமார்கிட்ட சொல்லி, அக்ஷய்குமார் ஓகே சொல்லி, அக்ஷய்குமாருக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கு அனுப்பிச்சு, அவரும் ஓகே சொல்லி, ப்ரொடியூசருக்கும் ஓகே சொல்லி, எல்லாம் முடிகிற நேரத்தில் ராத்தோர் படம் வெளியே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு படம். ஃபெயிலியர் ஆனவுடனே அந்த ப்ரொடியூசர் பின் வாங்கிட்டார். பின்னாடி பண்ணலாம், கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். உடனே பிரபுதேவா இங்கே வந்துட்டார். வந்து ராஜேஷ்குமார் ஒன்றும் கவலையில் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டார். அப்போ வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் வந்து இந்த படத்தை பண்ணுறதா ஒரு ரூமர் வந்து, அந்த வெல்வெட் குற்றங்கள் கதையை பண்ணுறதா வந்தது. பிரபுதேவா என்கிட்ட ஃபோனில் பேசினார். ராஜேஷ்குமார் இது மாதிரி கமல் என்னை கூப்பிட்டுருக்காரு இந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கு, நான் போயிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் போய் பேசினார். அதுக்கு பிரபுதேவா எனக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். கமல் சில மாற்றங்கள் சொல்கிறார் கதையில், அந்த மாற்றங்கள் பண்ணால் கதையை மாறுது, என்ன பண்ணலான்னு கேட்டார். சார் நான் அதில் பாசிட்டிவாக எண்டு கொடுத்துருக்கேன், அதுதான் எண்டு இருக்கணும், அதை நான் மாற்றினா நல்லா இருக்காதே அப்படின்னா. நானும் அதான் சொன்னேன் அவர்கிட்ட. ராஜேஷ்குமார் வந்து ஒரு 4வது முடிவு கொடுத்துருக்காரு, இதுதான் நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்குது. அது பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ஒரு க்ரைம் கதையில் வந்து ஒரு வயலன்ஸ் இருக்கணும், ஒரு த்ரில் இருக்கணும், கடைசி சண்டை போடணும். கண்டுபிடிக்கிறாங்க, அதை புத்திசாலித்தனமாக கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஆனால் கொஞ்சம் இதில் வயலன்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாரு. அது சேர்த்தா கதையை மாறிடுமே அப்படின்னு சொல்லி அதை பெண்டிங்கில் போட்டோம். அது அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கு இன்னும்.